வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேங்க. தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கக்கூடிய பொடிய எப்படி நம்ம தயார் செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஹேர், சின்ன சின்ன ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான பவுடர். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு தமிழ்ல சொன்னா புரியறதுல, அதனால ஆங்கிலத்திலேயே சொல்லிட்டேன். இதுக்கு மூணு வகை பொருட்கள் தான். இது ஏற்கனவே நான் பயிற்சி வகுப்புல எடுத்ததா அப்படின்னு நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். பல சகோதர சகோதரிகள் என்ன கேட்டிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் செய்முறையாவே எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, அது எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்ததுனாலதான் நான் இந்த பதிவை நம்ம போடுறோம். ஓகேங்களா? இதுக்கு மூணு பொருள் தான். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, குப்பை மேனி இலை, குப்பை மேனி இலை பொடி, இதுதான் அது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இலையாக நீங்க வாங்கி நிழல்ல காய வச்சு பவுடர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒருவேளை நீங்களே நிழல்ல காய வச்சு தயாரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, மொத்தமா நீங்க உங்களுக்கு எங்க கிடைக்குமோ அங்க பார்த்து கேட்டு வச்சுக்கோங்க. முதல்ல சின்ன அளவுல வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 50 கிராம் சொல்லி நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. 50 கிராம் 100 கிராம் மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி, நான் சொல்ற அளவுகள்ல மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, பயன்படுத்தி பாருங்க. ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்ககிட்டயே தொடர்ந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்து இதோட கொஞ்சம் தரமான பொடி எங்க கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மருந்து கடைகள்ல, ஹோல்சேல் கடைகள்ல சொல்லி வச்சீங்கன்னா தரமாக கொடுத்துறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள். அதாவது வெள்ளை மஞ்சள் அப்படின்னா பூலாங்கிழங்கு பொடி தான், வேற எதுவுமே இல்லைங்க. இது முகத்துல இருக்கக்கூடிய கருவளையம், அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, முகப்பரு வந்திருக்கும், அதை கிள்ளி விட்டுருப்பாங்க, அந்த ஓட்டை தழும்புகள்லாம் வந்திருக்கும் பாருங்க. அதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது ஜாதிக்காய்க்கும் இருக்கு, அதே மாதிரி இந்த வெள்ளை மஞ்சளுக்கும் இருக்கு. இந்த ரெண்டுமே சம அளவு தான் நீங்க எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இது ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்களா? உதாரணத்துக்கு ரெண்டுமே 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் 50 கிராம் தான் எடுக்க போறேன். ஐம்பது கிராம்ல தான் எடுக்க போறேன். பூலாங்கிழங்கு பொடியும் நான் 50 கிராம். இதை எங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் சரி, மருத்துவ சொல்லாடல்லையும் மஞ்சள் கிழங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குப்பை மேனி இலை பவுடர், இது நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். இதுவும் நாட்டு மருந்துகளிலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வாங்கி பவுடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நாங்க தயாரிக்கிறதுக்கு எங்களோடதுல நாங்க மொத்தமா வாங்கி தயார் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நிழல்ல காய வைக்கிறதுக்கான இட வசதிகள் இது எல்லாமே இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அந்த சூழல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தூள். கஸ்தூரி மஞ்சள் தூள் நான் எவ்வளவு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 25 கிராம். அதாவது இந்த ரெண்டும் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே அளவுல சரிபாதி அளவுக்கு தான் நம்ம போடணும். இந்த மூணுமே ரொம்ப நைஸா அரைச்சிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பவுடர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, நெருன்னு இருக்கக்கூடாது. கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆகட்டும், இல்ல வெள்ளை மஞ்சள் ஆகட்டும், குப்பை மேனி இலை பவுடர் ஆகட்டும். இதுல இன்னொரு தொழில் வாய்ப்பும் கூட இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கஸ்தூரி மஞ்சள் தூள் நீங்க மொத்தமா ஹோல்சேலா வாங்கிக்கலாம். இப்ப எனக்கு தயார் பண்றதுக்கான சூழ்நிலை இல்லாதனால நான் மொத்தமா ஹோல்சேலுக்கு தான் நான் வாங்கி நாங்க எங்களோட மற்ற தேவைகளுக்காக நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மற்ற பொருட்களுக்கு நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான நலுங்கு பொடி, பெண்களுக்கான நலுங்கு பொடி, இந்த இதுக்கு நாங்க அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்களும் உங்க ஏரியாவில எந்த இடத்துல ஹோல்சேலுக்கா உங்களுக்கு கிடைக்குது நீங்க பார்த்துட்டு மொத்தமா வாங்கிட்டு 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி 50 கிராம் டப்பாவா போடலாம், இல்ல 100 கிராம் டப்பாவா போடலாம். 50 கிராம்ல நீங்க பேக்கா போடலாம், 100 கிராம்லயும் கூட பேக்கா போடலாம். உங்களுக்கு வசதி எப்படியோ அந்த மாதிரி கொண்டு போய் இதையும் ஒரு தொழில் வாய்ப்பா, இதையும் ஒரு சின்ன ஒரு பிசினஸ் டிப்ஸா எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதுலயும் ஓரளவுக்கு நல்ல வருமானம் உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு.
இப்ப நான் சொல்லியிருந்த மாதிரி இங்க பாருங்க நல்ல நைஸா இருக்கு, ரொம்ப நைஸா அரைச்சிருக்கோம். 50 கிராம். இதுவும் பாருங்க நான் ரொம்ப நைஸா அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இலை பொடிகள் எல்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்னா நான் மருத்துவ குணத்துக்காக நாங்க எடுத்துக்கிறதே இல்லை, நாங்க வெளி உபயோகத்துக்காக மட்டும்தான் நாங்க தயார் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் கை வைக்காதீங்க, ஓகேங்களா? இது 25 கிராம். சரிபாதி அளவுக்கு போட்டீங்கன்னா சரியா இருக்கும். Okay. 25 கிராம் கரெக்டா நான் போட்டேன். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம கலக்கிக்கிறோம். கஸ்தூரி மஞ்சள் நீங்க 50 கிராமும் நீங்க போடலாம், போறதுனால தப்பு இல்லை. ஆனா அதுல போறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு அந்த முகத்துல அப்படியே அந்த மஞ்சள் பூசின அந்த இது அப்படியே இருக்கும், அந்த நிறம் அப்படி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மஞ்சள் பூசின மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்ப இருக்கிற டீனேஜ் பிள்ளைகள்லாம் விரும்புறாங்க. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஆனா இதுவே சூப்பர் ரிசல்ட் கொடுக்குதுங்க. நீங்க நல்லா கலரி விட்டுருங்க. நாங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல 40 கிராம் அளவுக்கு பேக் பண்ணி நாங்க கொடுக்குறோம் சேல்ஸுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த சின்ன பாட்டில தான் 40 கிராம் அளவுக்கு தான் நான் அம்மா கொடுக்குறேன். இதோட விலை விவரங்கள் நீங்க பாத்துக்கோங்க. குப்பை மேனி இலை பொடி நீங்க ஹோல்சேலுக்கு வாங்கிக்கலாம். ஹோல்சேலுக்கு பாருங்க, LESALE கரெக்ட் தானே? இப்ப ஹோல்சேலுக்கு நீங்க குப்பை மேனி பொடி வாங்கினீங்கன்னா 20 ரூபாயில இருந்து 25 ரூபாய்க்குள்ள வரும். நான் 50 கிராம் அளவுக்கு தான் நான் சொல்றேன், ஓகேங்களா? ரீட்டைல வாங்கினீங்கன்னா 30 ரூபாய். இதே வெள்ளை மஞ்சள் ரீட்டைல வாங்கினீங்கன்னா 50 ரூபாய் வரும். ஹோல்சேல்ல நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 40ல இருந்து 42 வரும். 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி நீங்க வாங்குறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 5 ரூபாய் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? இது நான் வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ரேட்டை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் தூள் நான் 1 கிலோவோ வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அத நான் 50 கிராம மாத்தேன்னா எனக்கு ரீட்டைல் பிரைஸ் 20 ரூபாய் தான் வருது, ஹோல்சேல் பிரைஸ் 15 ரூபாய் தான் வருது. இது எல்லாமே நான் 50 கிராமுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் 3 பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 40 கிராம் அளவுக்கு நான் என்ன சேல்ஸ் பண்ணலாம் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 50 கிராமா போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இல்ல 25 கிராமா போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இப்ப ரீட்டைல் நான் கணக்கே நான் சொன்னேன். இப்ப இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்துருச்சு. இதை நான் அதிகபட்சம் நான் விலையே வச்சுக்கிறேன், ஓகேங்களா?
அதிகபட்ச விலையை வச்சுக்கிறேன். இந்த விலையை நான் எடுத்துக்கிறேன். ₹82 வருது. இந்த பாக்ஸோட ரேட்டு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட ரேட்டு எனக்கு ₹6 வருது. இப்ப இது 3 நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாக்ஸோட உங்களுக்கு ₹33 ரேட்ல வரும். பிளஸ் ₹6 ஸ்டிக்கர் அதெல்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னா 6க்கு ஒரு பிளஸ் ஒரு ₹5 நெக்ஸ்ட் நான் போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ டோட்டலா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 39, 40, ₹42 வந்துடும். நான் இந்த பாக்ஸ் எவ்வளவுக்கு விற்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹90 விற்கிறேன். அதாவது ரீட்டைல். இப்ப ஹோல்சேலா எங்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா நான் ₹69 கொடுத்துருக்கேன். நான் சேல்ஸ் பண்ணதை அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நீங்க நினைக்கலாம் என்னடா இதுக்கு சரிபாதி அளவுக்கு ரேட் வச்சிருக்கேன். ஏன்னா என்னோட ஒர்க்கு என்னோட வேலைகள் இதெல்லாமே பார்த்து நான் தான் ரேட்டை பிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பொடியோட தரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு என்ன ஒரு காரணம்னு கேட்டீங்கன்னா முக அழகிற்காக கொடுக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு சில பொடி வகைகளை லோ பிரைஸ்ல கொடுத்தா தரம் இல்லை அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் எங்கிட்ட பொருளே வாங்கல. அந்த விதத்துல நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன். ரொம்ப நஷ்டம், கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நஷ்டமே ஆச்சு. அதன் பிறகுதான் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சூழல்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப லோ பிரைஸும் வைக்காம ரொம்ப ஹையும் வைக்காம ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிசினஸ் சூடு பிடிச்சது. ஓகேங்களா? இதுதான் இப்ப எனக்கு நான் ரீட்டைல் பண்ணா எனக்கு என்ன லாபம் பாருங்க. ஹோல்சேலுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சா மினிமம் நான் 12 பாக்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு ரீட்டைல நான் பண்றதுனால ஒரு பாட்டிலுக்கு அதாவது இந்த ஒரு பாக்ஸுக்கு என்ன லாபம் வருதுன்னு கேட்டீங்கன்னா ₹48 கிடைக்குது. ஹோல்சேல்ல 12 பாக்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஹோல்சேல்ல எனக்கு ஒரு பாக்ஸுக்கு லாபம் பாத்தீங்கன்னா ₹23 கிடைக்குது. வெறும் நீங்க 23 கால்குலேட் பண்ணாதீங்க, 23 × 12 கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா நான் 12 பாக்ஸா தான் கொடுக்குறேன். ஓப்பனா நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த 12 நீங்க எப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணி பாத்துக்கோங்க. அப்ப என்ன லாபம் கிடைக்குதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா பக்கா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு போதும் பொடி, இந்த அளவுக்கு போதும். இதுவே ரொம்ப அதிகம் தான். இந்த அளவுக்கு எடுத்துட்டு தயிர் இல்லைன்னா பன்னீர் குழைச்சு அப்ளை பண்ணிக்கணும். முகத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு சாதாரண குளிர்ந்த நீர்ல முகம் கழுவினாலே போதும். வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள் மட்டும் போதும். தொடர்ந்து தினமும் செய்யணுங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை. இதை தொடர்ந்து ஒரு மாதம் இல்ல 2 மாதத்துக்கு பயன்படுத்திட்டு பார்த்துட்டாங்கனாலே ரிசல்ட் சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த பொருள் வாங்குற வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து உங்ககிட்ட தான் மற்ற பொருட்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இதுவே பக்கா ரிசல்ட்டா இருக்குங்கிறதுனால வேற ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் தரம் அப்படிங்கறத நமக்கு நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு வாடிக்கையாளர்களும் நிரந்தரமா இருப்பாங்க, தரமும் நிரந்தரமா இருக்கும், வாடிக்கையாளர்களும் நிரந்தரமா இருப்பாங்க, லாபமும் ஒரு நாள் போல ஒரு நாள் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து எது சம்பந்தமான தொழில் வீடியோ பதிவிடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவரும் தொடர்ந்து எழுத முடியும். நன்றி, வணக்கம்.